இனிமேலும் வெற்று அறிக்கைகள் வெளியிடுறதை திருமாவளவன் தவிர்க்கணும். பரிதாபகரமாக பார்க்கிறாங்க. ஒரு கட்சியில இருந்துட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடக்கிற ஆதவுக்கு எதிராக ஒரு வரி கூட அதில் இல்லை. விஜயிடம் உங்களை ரசிக்க வைத்தது எது? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஒருத்தர் அவசரப்பட்டோ அல்லது சரியான மேடையை பயன்படுத்தி அந்த வார்த்தையை சொன்னதுக்காக நீங்க விஜய் பின்னாடி போறீங்கன்னா உங்ககிட்ட என்ன அரசியல் பார்வை இருக்கு? இங்க மன்னராட்சி நடக்குதுங்கிறது அந்த வாரிசுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் மக்கள் கிட்ட இருக்கு. அந்த மக்கள் வாக்களிச்ச பிறகு அந்த மன்னராட்சின்னு சொல்றது தவறு. அப்ப இந்த மன்னராட்சியை உருவாக்கி உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? தன்னுடைய மகன் முதலமைச்சராகிறா, துணை முதலமைச்சராகிறா, கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஆகலாமாங்கிற கேள்வி ஏன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மார்ச் 2021 எழல? விஜய்க்கு அச்சப்பட்டுட்டு தான் அமைச்சர்கள் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறாங்க. இது சிறுபிள்ளைத்தனமானது. அவர் பிறந்த மராட்டியத்தில் கல்லூரிகளுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அம்பேத்கர் கல்லூரிகள்னு பெயர் வச்ச அரசாங்கங்கள் தான் திராவிட இயக்கத்து அரசாங்கம். ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுங்கிறாரு. அந்த கொள்ளையடிக்கிற ஆட்சியில நீங்க பங்கு கேட்கறீங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது தப்பு இல்லை. கொள்ளையடிக்கிற ஆட்சியில பங்கு கேட்கறது தான் உங்களுடைய நோக்கமா? நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வேங்கை வயல் விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு ட்விட் போட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? இப்ப வேங்கை வயல் நடந்த போது நான் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க மனுஷனா தானே இருந்தீங்க. அடுத்த பிப்ரவரியில தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். தலைவர் அப்பதான் பேசுவார்னா என்ன சார் அரசியல்? அது ஒரு போட்டோ ஷூட் மாதிரி அது எது போட்டோ ஷூட்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. சரி, இது போட்டோ ஷூட் மாதிரி நினைப்பாங்கன்னா எதுக்காக நீங்க உதவி கொடுத்தது? எதுக்கு போட்டோ எடுத்து டிவிக்கு அனுப்புறீங்க? கருத்தியல் தலைவர்னு விஜய் எப்படி சொல்லுவார்? இவரு திருமாவளவன் அவர்கள் இத்தனை வருஷமா உழைச்சிட்டு இருக்கும் போது அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. ஷானவாசுக்கு புரிஞ்ச அந்த அரசியல் வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆதவ் அர்ஜுனா பேச்சுல இருந்து ஆரம்பிக்கவா, விஜய் அவர்கள் பேச்சுல இருந்து ஆரம்பிக்கவா? எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்று அம்பேத்கர் குறித்த அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பா அவரும் கோ பப்ளிஷரா ஒரு நூலை வெளியிடுறாங்க. முழுக்க முழுக்க விஜய்க்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி மாதிரியான தோற்றம் இருக்கு அப்படின்னு விமர்சனம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நூல் வெளியீட்டு விழாவை எவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துவது அப்படின்னு திட்டமிடுறாங்கனாலே ஒன்று அந்த நூலை பிரபலப்படுத்துவது, அந்த நூல் சம்பந்தப்பட்டவர்கள், எழுதியவர்கள், பெற்றுக்கொள்பவர்கள், வெளியிடுபவர்கள், வெளியிட்ட நிறுவனம், இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து அரசியல் காரண காரியங்களும் கூட கடந்த காலங்களில் எல்லாம் இருந்திருக்கு. கலைஞர் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் அவர் பேசுகிற பேச்சு, ஒரு திருமணத்தில் அவர் கலந்து கொள்வது, கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பது, இதுவே அரசியல் பேசு பொருளாக இருக்கு. கூட்டணிகளை முடிவு செய்யறதாகவும் இருந்திருக்கு, ஒரு கூட்டணி உடைப்பதாகவும் இருந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வகையில ஒரு நூலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு வெளியிடுகிற நிறுவனம் எவராக இருந்தாலும் மெனக்கிடுறதுல தவறு இல்லை. ஆனா இங்க விவாதம் எங்க வந்தது? அரசியலுக்கு வர விரும்புகிற விஜய், ஒரு நடிகராக மட்டும் விஜயை வச்சு இதை வெளியிடணும்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அரசியலுக்கும் வர விருப்பம் தெரிவித்த விஜய் அப்படின்னு. ஏன்னா இது பல மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சின்னு திருமாவளவனும் தான் வெளிப்படையா சொல்லுகிறார். விகடன் இது வரைக்கும் அதை பத்தி பேசுனதே இல்லை வெளிப்படையா. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அப்படின்னு சொல்றாரு. முன்பாகவேன்னா ஒரு வாரம் முன்னாடியா, ஒரு மாசம் முன்னாடியா, சில மாசம் முன்னாடியா நமக்கு தெரியாது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அந்த அந்த ஜுரம் தொடங்குவதற்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ளதான் விஜய் ஒரு அறிக்கை வெளியிடுறார். நான் கட்சி தொடங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது அதற்கும் முன்பாகவா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அதை பத்தின தெளிவு நமக்கு குறிப்பிடும் போது கொள்கை தலைவரா அம்பேத்கரை ஏத்துக்கிட்ட ஒருத்தரை நாங்க கூப்பிடணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இப்பதான் சமீபத்துல இல்ல, அதுல 100% உண்மை இருக்கிறதா நான் நம்பல. அப்ப திருமாவளவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவர்களுடைய இந்த விளக்கத்துக்கும் முரண்பாடு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் கொள்கை தலைவரா ஏத்துக்கிறேன், இவர்களா என்னுடைய வழிகாட்டிகள் இருக்க போறாங்க இனிமேல் அப்படின்னு சொன்னது அந்த மேடையில தான். கட்சி தொடங்குறதா சொன்ன அறிக்கையில இதை பத்தின பேச்சே கிடையாது. நம்ம அதுக்குள்ள ரொம்ப உள்ள போக வேண்டாம். இதெல்லாம் பெரிய ஊரறிஞ்ச ரகசியம், எல்லாம் பூசி எல்லாம் முழுக முடியாது. அரசியல் நிகழ்ச்சியா தான் அது பார்க்கப்பட்டது. அரசியல் முக்கியத்துவம் கிடைத்தால் அதன் மூலமாக இந்த புத்தகத்துக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நிறுவனம் நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த மேடையை முழுக்க முழுக்க அரசியலுக்காக பயன்படுத்துறதுக்கு முதல் விதை போட்டவர் ஆதவ் அர்ஜுனா. அதை வேடிக்கை பார்த்தவர் திருமாவளவன். ஒரே விஷயம், விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவராக கூட விஜய் வெளியிடறதுல தவறு கிடையாது. அந்த மேடையில திருமாவளவன் ஏறுவதும் தவறு கிடையாது.
ராஜ்நாத் சிங் ஒரு தபால் தலையை வெளியிட முதலமைச்சர் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னா அப்ப பிஜேபிக்கு திமுக உறவு நீங்க சொல்லிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை திருமாவளவன் அறிக்கையில கேட்கிறார். பொதுவெளியிலே அந்த நியாயமான தர்க்கம் பொதுவெளியிலே உலா வருது. ஆனால் எந்த திருமாவளவன் எந்த விஜய் ஏன் ஒரு மேடையில ஏற போவது ஏற சாத்தியமுள்ள ஒரு விஷயம் விவாதத்துக்கு உள்ளாச்சுன்னா, ஒரு கூட்டணியில தொடர்ந்துகிட்டே பேச வேண்டிய நேரம் இது வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு திருமாவளவன் கேட்கிறார். எதிர்காலத்தை மனசுல வச்சு கூட கேட்டிருக்கலாம். அப்படி திருமாவளவன் கேட்டுக்கிட்டு இருக்கிற போது அதை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற திமுக மௌனம் காத்து கொண்டிருக்கிற நேரத்துல நாங்கள் ஆட்சி அமைத்தால் அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்ற விஜய் மேடையில அவர் வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொண்டால் அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? அப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கிற திருமாவளவன் கொடுக்க தயார்னு சொல்ற விஜய் பேசி சில மாதங்கள் கூட ஆகாத நிலையில ஒரு மேடையில தோன்றினால் இது எந்த மாதிரியான விவாதத்தை கிளப்புன்னு புரியாதவர் அல்ல திருமாவளவன். சோ விஜயினுடைய மேடை பேச்சு, முதல் மேடை பேச்சு, மாநாட்டத்துல பேசின பேச்சு, அதன் பிறகு நாம் இப்போது எழுப்புகிற அரசியல் கோஷம், இதையெல்லாம் வச்சு பார்த்தா இந்த மேடையில் நான் நிற்பதும் சரியல்ல, நீ நிற்பதும் சரியல்லன்னு முதல் அறிவுரை ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்திருக்க வேண்டிய கடமை கட்டாயம் திருமாவளவனுக்கு தான் உண்டு. இல்ல, ஆனா அதோட கோ பப்ளிஷரா வாய்ஸ் ஆஃப் காமன் தாராளமா இருக்கட்டும். ஒரு புத்தகத்தை எப்படி வெளியிடும் இருக்கேன், அது கோ பப்ளிஷரா இவருக்கும் அந்த உரிமை இருக்கு, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் உரிமை இருக்கு அந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்தணும்னு. அம்பேத்கர் குறித்து பேசிட்டு வாங்க ஆதவ், அரசியல் குறித்து பேச வேண்டாம் அறிவுரை கொடுத்துதான் அனுப்புனேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கடந்து முடிஞ்சு இப்ப போட்டு உடைச்சிட்டாங்களே, அரசியல போட்டு கிளிக்கிழு கிழிச்சிட்டாங்களே ஆளுகிற கட்சிய. அப்ப தவறு செஞ்சது விஜய் வெளியிட்ட கருத்துக்கள் அவர் பார்வையில நியாயமா இருக்கலாம், ஆதவ் அர்ஜுனுடைய அந்த மேடையில பேசின குமுறல்கள் நியாயமான குமுறல்களா இருக்கலாம். எந்த கட்சியின் அடையாளத்தோட நீங்க வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த அமைப்போட ஒரு நிறுவனர் மட்டுமாவா இருக்கிறீங்க? இந்த கூட்டணி அங்க வகிக்கிற ஒரு கட்சி, அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிற ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலராகவும் இருக்கிறீங்கல்ல, அதை கழட்டி வச்சுட்டு அந்த ஆதவ் வேற இந்த ஆதவ் வேறன்னு சொல்ல முடியுமா? இந்த சூழலை விகடனை யாராவது கேள்வி கேட்டார்களா? அந்த நாளிதழை யாராவது கேள்வி கேட்டார்களா? அதை கேட்கிற துணிச்சல் இருக்கா? நீங்க முதல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்களா ஆதவ் கிட்ட? இந்த நிகழ்ச்சி இந்த வடிவத்தில் இப்போது தேவைதானா? திருமாவளவன் கேட்டாரா? நீங்க கேட்டீங்களா? கேட்டு ஆதவ் கேட்க மறுத்தாரா? இந்த பதிலுக்கு முதல்ல ஒற்றை வரியில திருமாவளவன் விளக்கம் சொல்லாத வரைக்கும், அவர் 4 பக்கம் இல்ல 8 பக்கம் இல்ல 80 பக்க அறிக்கையை வெளியிட்டாலும் அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். நான் கலந்துக்கிட்டுமா உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு ஆதவ் அர்ஜுனா கேட்கும்போது நீங்க கோ பப்ளிஷர் கலந்துக்கோங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன்னு குறிப்பிட்டு, கலந்துக்க போது என்னவெல்லாம் இருக்கணும், எப்படி பேசணும், ஒருவேளை அப்படி பேசணும் நீ என்ன விளக்கம் சொல்லணும்னு சேர்த்து சொல்லி அனுப்பிச்சாரா? அந்த மேடை பேச்சு முடிஞ்ச பிறகு ஒரு பேட்டி கொடுத்த கூட அது கொஞ்சம் பொலைட்டா தான் அவர் ஹேண்டில் பண்றாரு. ஆதவ் தன்னுடைய உள்ள குமுறலை சொல்லி இருக்கிறார், அவரிடம் நாங்கள் விளக்கம் கேட்போம், எடுத்தோம் கோவில் தொண்ணு ஒருத்தர் நடவடிக்கை எடுத்தோம், நிச்சயம் அவர் சொல்றது 100% உண்மை. எத்தனை தடவை சார் அவர் எத்தனை தடவை எடுக்கிறாரு, எத்தனை தடவை கவுக்குறாரு, நீங்க எத்தனை தடவை வேடிக்கை பார்ப்பீங்க? ஒரு அளவு இருக்குல்ல. இப்பயும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவரு நேற்று தன்னுடைய தாய்ச்சொல் அந்த தொண்டர்களுக்கு எழுதின கடிதமாகட்டும், தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், எப்பவுமே எனக்கே அறிவுரை சொல்றீங்களே, யாருமே ஆப்போசிட்ல இருக்கவங்கள விகடனையோ இல்ல அந்த நாளே எதுக்கு சார் அறிவுரை சொல்லணும்? தவறு செய்கிறது உங்க கட்சியினுடைய நிர்வாகி, பொது பார்வையில உங்க பார்வையிலையும் அவர் பேசியது தவறுதான் இன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறார். நீங்க தான் முதல்ல பேசணும், வேற யாருக்கும் அறிவுரை சொல்லணும் அவசியம் இல்லை. விகடனுக்கு என்னென்ன அறிவுரை சொல்லுவீங்க? தாங்கள் வெளியிடுற புத்தகத்தை யாரை வச்சு வெளியிட்டா அந்த புக்கு அதிகமா வைக்கணும், ஒரு வியாபாரியினுடைய தந்திரம் அது. நீங்க போய் சிக்கலாமா? சரிதானா? ஒரு நாளிதழ் ஆமா நல்லா இருக்கிற கூட்டணியை உடைக்க நினைக்குது, நாமளே கூட ஒத்துக்கிறோம். அந்த நாளினுடைய நோக்கமே அதுதான். அதுக்கு நீங்க துணை போகலாமா? 4 பேருக்கு 5 பேருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அந்த பத்திரிகைக்கு போனது எப்படி? அப்படி எல்லாருமே கடந்து போறீங்களே, திருமாவளவன் ஏன் இந்த கேள்வியை கடந்து போறார்? முதல்ல ஆதவ் கிட்ட கேட்டீங்களா? நீ சொல்லியாப்பா, நீ இந்த செய்தியை லீக் பண்ணியான்னு ஆதவிடம் கேட்டேன், ஆதவ் மறுத்தார். ஒரு வரி அந்த அறிக்கையில் இருக்கான்னு பாருங்க. ஆதவ தாராளமா பாதுகாக்கட்டும், அது அவர் கட்சியினுடைய 3ஆம் கட்ட தளபதி, அவர் அடுத்த இடத்துல இருக்கிறார், விட்டு கொடுக்கணும்னு நம்ம சொல்லல. சரிதானா? விவகாரம் வீதிக்கு வந்த பிறகு கருத்து சொல்ற உரிமை நமக்கு இருக்கு. ஆதவ் கிட்ட நீங்க என்னவெல்லாம் நீங்க அறிவுரை சொன்னீங்க, அவர் என்னவெல்லாம் கேட்க மறுத்தார்? நான் கேட்கல, வன்னியரசு, ரவிக்குமார், ஷானவாஸ் எல்லாரும் கேட்கறாங்க, கேட்பாங்க. திருமாவளவன் மிகப்பெரிய இக்கத்துல இருக்கார். யாரும் இன்னும் சொல்லிடுறேன் என்ன வருஷம் அவரை யாரும் நிர்பந்தப்படுத்தல. அவருக்கு நெருக்கடியையும் நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துகிற ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா தான். இதை நீங்கள் எவ்வளவு காலம் வேடிக்கை பார்க்க போறீங்க? அது மட்டும் திமுக அழுத்தம் கொடுக்குதுங்கிறாரு, நீங்க ஒரு பக்கம். நான் என் பார்வை நான் சொல்றேன், விஜய் என்ன அழுத்தம் கொடுத்தார்? எப்படி அழுத்தம் கொடுக்கறதுக்கு அடிபணிகிறவனா நான்? திருமாவளவன் கேட்கிறாரா? நிஜம்தான் அது. ஆனால் ஆதவனுடைய மறைமுக அழுத்தத்துக்கு நீங்க ஏன் அடிபணிஞ்சீங்க? ஒரு பத்திரிகையாளரா நான் திருமாவளவனை பார்த்து இது வரைக்கும் கண்டிக்கலையே. அவர் பேசுறது பூரா வேடிக்கை தானே பாக்குறாரு. ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்றாரு. அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லுங்க.
இது முதல் முறையா கூட்டணியை உரசி பார்க்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசுவது இது முதல் மேடை முதல் வார்த்தையா? நாமளே 3 பேட்டி பேசிட்டோமே. அப்ப எத்தனை முறை நீங்க வேடிக்கை தாராளமா பார்க்கட்டும். இது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு திருமாவளவன் சொன்னால் திருமாவளவனுடன் நான் குறைஞ்சபட்ச நேர்மையை எதிர்பார்ப்பேன். சரிதானா? இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். அதனால நான் இது திருமாவளவனுக்கும் ஆதவ் அர்ஜுனாங்கிற 2 தனிநபர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை தான். வேற யாரை நீங்க துணைக்கு கூப்பிட்டாலும் மக்கள் அதை ஒரு பொருட்டா கண்டுக்க மாட்டாங்க. அரசியலை புரிந்தவர்கள் இதை துளி கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா அந்த நிகழ்வுல சிறப்பு விருந்தினர்கள் பேசியதை தாண்டியும் அதிக நேரம் 12 நிமிஷம் நான் விஜய் கூட பேசினான்னு நினைக்கிறேன். 24 நிமிஷம் ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. அதுல ஒரு 10 நிமிஷம் அம்பேத்கர் குறித்து பேசுறாரு. மீதி 14 நிமிடங்கள் திமுகவை சீண்டக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறாரு. மன்னராட்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ரெட் ஜெயண்ட் பேரை சொல்லல, பட் ஒரு நிறுவனத்தின் கையில தான் சினிமாவே இயங்குது அப்படிங்கிறதுல தொடங்கி விஜய்க்கு பயந்து தான் அம்பேத்கருக்கு அமைச்சர்கள் போய் இன்னைக்கு மரியாதை செலுத்துறாங்க. விஜய் ஒரு கருத்தியல் தலைவர். விஜய் சொன்ன வார்த்தைகள் தான் திருமாவளவன் எதிர்பார்த்த வார்த்தைகள். தலித் ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னது, கூட்டணி ஆட்சி அப்படின்னு எல்லா விஷயங்களும், வேங்கை வயல் குறித்து பேசுறதுன்னு எல்லாத்தையும் ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஆதவ் எந்த கருத்தை வெளியிடுகிற உரிமை அவருக்கு இருக்கு. அது அவர் சார்ந்த கட்சியினுடைய அந்த கட்டுப்பாட்டு எல்லையை தாண்டி போனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயமும் அந்த கட்சி தலைமைக்கு தான் இருக்கு. பொறுப்பும் அவங்களுக்கு தான். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இங்க மன்னராட்சி நடக்குதுங்கிறது அது அரசியல் ரீதியான விமர்சனமா தான் பாக்குறேன். அது பிராக்டிக்கலா இல்லை. ஜனநாயக நாடு இது. ஒரு மன்னருடன் நீங்க நினைக்கிறவருடைய வாரிசை நிறுத்துறீங்கன்னு சொன்னா அந்த வாரிசுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் மக்கள் கிட்ட இருக்கு. அந்த மக்கள் வாக்களிச்ச பிறகு அந்த மன்னராட்சின்னு சொல்றது தவறு. சரிதானா? இது ஒரு பார்வை. இன்னொன்னு, இது மன்னராட்சினே வச்சுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவருடைய கருத்துப்படி. அந்த மன்னராட்சி அமைவதற்கு காரணமாக அமைந்தது வலுவான கூட்டணி. அந்த கூட்டணி அமைப்பதில் பெரும் பங்காற்றியவன் நான் அப்படின்னு பல நேரங்கள் அவர் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறார். நேற்றும் சொல்லியிருக்கிறார். பல நேரங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இந்த மன்னராட்சியை உருவாக்கி உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? மக்கள் உங்களை மன்னிப்பார்களா? ஆதவ் அர்ஜுனா அவருடைய கருத்துப்படி நான் அதை சொல்றேன். இல்ல அப்ப முரண்பாடு இருக்குல்ல. அப்ப மன்னராட்சியா இருந்தது, இப்ப ஒளிஞ்சு ஜனநாயக ஆட்சியா மாறிடுச்சு. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இருந்தாரு. இப்ப உதயநிதி அவர்களுக்கும் அதிக சார் இவருடைய பார்வை அந்த எந்த இதுல இருக்குன்னு சொன்னா, ஒருத்தருடைய மகன் முதலமைச்சராகிறா, துணை முதலமைச்சராகிறா, கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஆகலாமாங்கிற கேள்வி ஏன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மார்ச் 2021 எழல? லாஜிக்னா ஒண்ணுதானே சார். அதென்ன கலைஞர் மகன் ஸ்டாலின் ஓகே, ஆனா ஸ்டாலின் மகன் உதயநிதி ஓகே இல்லைன்னா நீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நல்ல விமர்சனம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துற விமர்சனம் ஆதவ் சொல்றது. அது என்ன ஸ்டாலினுக்கு ஒரு பார்வை, உதயநிதிக்கு ஒரு பார்வை தொடர்ந்து வருது. அதான் எப்ப அந்த லாக் எந்த இடத்துல அந்த இது அளவுகோல் எங்க வைக்கிறீங்க? அந்த கட்டு இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற அதிகாரத்தை ஆதவுக்கு கொடுத்தது யார்? சொல்லுங்க சார். மக்களுக்கு ஒண்ணு நல்லது சொல்லி கொடுத்தா பொதுவான கருத்தை சொல்லி கொடுங்க. ஸ்டாலின் வரைக்கும் ஓகே, உதயநிதியை ஏத்துக்க முடியாதுன்னா அப்ப உங்களுடைய கோபம் மன்னராட்சியின் மீது அல்ல, உதயநிதியின் மீது. அதை மக்கள் கிட்ட சொல்லுங்க. மக்கள் தாராளமா உதயநிதி விரட்டி அடிக்கட்டும். அதுக்குள்ள நான் வரவே இல்லை. நீங்கள் தான் இந்த மன்னராட்சியை உருவாக்குனீங்க உங்க பாஷைப்படி, உங்களுடைய கருத்துப்படி. அப்ப தோணலையான்னு நான் கேட்கிறேன். ஸோ ஒரு மாற்றத்தை விரும்புறேன், ஒரு புதிய அரசியலை விரும்புறேன்லாம் நேற்று அந்த மேடைகளில் பேசினார்ல, இதுதான் நீங்க செய்யற மாற்றமான 10-11 தான் ஆதரவு நடந்துக்கிறார் தான் நான் சொல்றேன். இல்ல பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகள் கூடாதுங்கிறது தான் அம்பேத்கர் விரும்பினது. இங்க முதலமைச்சருங்கிறவரு பிறப்பின் அடிப்படையிலேயே தேர்ந்தெடுக்க. இதைத்தான் நான் திரும்பி கேட்கிறேன். அந்த பிறப்பின் அடிப்படையில் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சரான போதே நீங்கள் அதை தடுத்திருக்க வேண்டாமா? எதற்காக அவ்வளவு மெனக்கெட்ட ஸ்டாலினை உட்கார வச்சுங்க? அவருடைய பார்வையில ஸ்டாலினும் பிறப்பின் அடிப்படையில தான் முதலமைச்சரானார். ஆதவ் பார்வையில மன்னராட்சியின் தொடர்ச்சியாக தான் முதலமைச்சரானார். ஏன் அப்ப வேடிக்கை பார்த்தீங்க? வேடிக்கை பார்த்தது மட்டுமல்ல, இவரே உதவியும் செய்யறார். அப்ப உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்ப என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்ப வேற ஒரு டோன், இப்ப வேற ஒரு? இது ஆதவுடைய தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைகளா இருக்கலாம், அவருடைய எண்ணத்துல ஏற்பட்ட அரசியல் மாற்று கருத்துக்களா இருக்கலாம். அது அவருடைய உரிமை. விடுதலை சிறுத்தைகளை தொடரலாமா, அந்த கட்சியை விட்டு வெளியே போலாமா, திமுக ஒரு வழி பண்ணலாமா, இல்ல மறைமுகமா சமாதானமாகி திருப்பி சேர்ந்துக்கலாமா, இதெல்லாம் ஆதவுக்கு இருக்கிற உரிமை. நான் அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனால் நீங்கள் பொது வெளியில ஒரு கருத்தை வச்சீங்கன்னா அதுக்கு எதிர்கருத்து வரும். அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை ஆதவுக்கு இருக்கு. இந்த 2026 இந்த மன்னராட்சி தொடருவதற்கு நான் விடமாட்டேன், அந்த கூட்டணி தாராளம் பண்ணிட்டு, அது அவருடைய உரிமை. அவரு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அப்ப நாங்கள் காஞ்சிபுரம் மேடையில இந்த ஆட்சி, இந்த கூட்டணி வலுவா இருக்கு, மீண்டும் இந்த ஆட்சிதாங்கிற அர்த்தத்தை உறுதிப்படுத்துற மாதிரி மேடையில் நின்ன திருமாவளவனுடைய அந்த செயலுக்கும் வார்த்தைக்கும் அந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கிற ஆதவ் நேற்று வெளியிட்ட கருத்துக்கும் நேர் மாறுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இந்த வார்த்தையை பார்த்தா அப்படிதான் தெரியுது. திருமாவளவன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். பூசி மொழுகாம இந்த 8 பக்கம் 10 பக்கம் அறிக்கையெல்லாம் தூக்கி தூர போட்டு ஒற்றை வரியில திருமாவளவன் எடுக்கிற முடிவுல தான் அவர் சொல்ற பதில தான் அந்த கட்சியினுடைய ஒற்றுமையும் இருக்கு, அந்த கட்சியினுடைய எதிர்காலம் இருக்கு. இல்லாட்டி தலைமை பண்பை திருமாவளவன் இழந்து விட்டார் அப்படிங்கிறது நிரூபணமாகும், யாருமே சொல்லாமலேயே. அவருக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ, அபிலாஷைகள் இருந்ததோ தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. அவரு குறிப்பிடுறது என்னன்னா,
அதிகாரத்துல பங்கு கேட்டா என்னைய சங்கிங்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறது எங்களோட உரிமை, தலித் எவ்வளவு இங்க பர்சன்டேஜ் இருக்காங்க, 1 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க, அதை கேட்டாவே சங்கிங்கிறாங்க. இந்த கூட்டணி அமைக்கிறதுல என்னுடைய பங்கு இருந்துச்சுன்னு சொன்னாரா? அந்த டைம்ல இருந்துச்சுன்னு சொன்னார்ல. அப்ப ஏன் சார் நீங்க இந்த இது தோணல? இல்ல அம்பேத்கர் திடீர்னு கனவுல வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு? இந்த 2 ஆண்டு காலத்துல பிறகுதான் விசிகால இவர் ஜாயின் பண்ணாரு. சார், கட்சிக்கே சம்பந்தம் இல்ல. நீங்க தலித் மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும்னு சொல்றது தெருமுனையில இருந்துகிட்டும் சொல்லலாம், விடுதலை சிறுத்தை சொல்லலாம், காங்கிரஸ் கட்சியில இருந்துகிட்டும் சொல்லலாம், பிஜேபியில் இருந்து கொண்டும் கூட இந்த கருத்தை சொல்லலாம். இது பொதுவான கருத்து. 21 பிப்ரவரியில வருஷத்துல அவரு ஒரு மாதிரி எவால்வ் ஆயிருக்கலாமோ மேபி. அப்ப இனிமேல் கொண்டு வாங்க, அதை எவ்வளவு தூரம் உறுதியா கொண்டு வரீங்கன்னு பாப்போம். இதுவரைக்கும் நடந்ததை குற்றம் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையே. அது தவறுன்னு சொன்னால் அந்த தவறில் ஆதவுக்கும் பங்கு இருக்குங்கிறதா என்னுடைய. ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்த அணுகி பார்த்தாரு, இப்ப வேற ஒரு இடத்துல டிராவல் பண்ணி அவங்க கிட்டே அந்த விஷயங்கள் எனக்கு வந்து அதிகாரத்துல பங்கு கொடுங்க, தாராளமா கேட்கட்டும். இனிமேல் கொடுக்கிற கட்சிகளோட கேட்கும் போது அவங்க சங்கிங்கிறாங்க, எங்களை விமர்சிக்கிறாங்க. இல்ல, ஆதவ் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க, விமர்சனிக்கிறாங்களுக்கு பதில் சொல்றது நமக்கு தேவையில்லாத வேலை. ஆதவ் வெளியிட்ட கருத்துக்களுக்கு என்னுடைய கருத்தை தான் நான் சொல்றேன். என்னை அப்படி விமர்சிக்கிறாங்க, இப்படி விமர்சிக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு தான் இருக்கு, நமக்கு இல்லை. முதல் மாநாட்டிலேயே தலித் ஒருவரை தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுக்கணும்லாம் பேசினாரு. இதுதான் திருமாவளவனின் கனவு. திருமாவளவனின் கனவு என்னன்னா, ஒரு தலித் அல்லாத ஒருத்தர் அம்பேத்கரை புகழ்ந்து பேசணும், அவருக்கான மரியாதை செலுத்தணுங்கிறது. அதை விஜய் செய்யறாரு அப்படின்னு விஜயை பத்தி ஏகப்பட்ட. முதல் மாநாட்டுல தலித் ஒருவருக்கு அதிகாரம் அளிப்பேன்னு எங்க சொன்னார் விஜய்? எனக்கு பதில் தலித்னு சொல்லல. இல்ல, அப்புறம் என்ன? அப்ப எது உங்களை ரசிக்க வச்சு? விஜயிடம் உங்களை ரசிக்க வைத்தது எது? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. எடப்பாடி கொடுப்பேன்னு சொன்னாரா, மாட்டேன்னாரா? இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லல. ஆட்சி அதிகாரத்தில் இனி வரும் காலங்களில் நாங்க கொடுப்போம், கொடுக்க மாட்டோம், திமுக பதில் சொல்லியிருக்கா? சொல்லல. அப்ப 2 பேருக்கிட்ட இருந்து பதில் வராத போது ஒருத்தர் அவசரப்பட்டோ அல்லது சரியான மேடையை பயன்படுத்தி அந்த வார்த்தையை சொன்னதுக்காக நீங்க விஜய் பின்னாடி போறீங்கன்னா உங்ககிட்ட என்ன அரசியல் பார்வை இருக்கு? கேள்வி வரும்ல. ஒரு கருத்தியல் குணம் இருக்கு, கருத்தியல் தலைவரா விஜய் தாராளமா போகட்டும். அதான் சொல்றேன், அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், தாராளம். இதை எவ்வளவு நாளைக்கு திருமாவளவன் வேடிக்கை பார்ப்பார்? பாயிண்ட் அங்கேதான் இருக்கு. ஆதவனுடைய அரசியல் பயணத்தை யாரும் தடுக்க முடியாது. விஜய் பின்னாடி போற, ஐயோ போறாருன்னா நீங்க என்ன போற மாதிரி தெரியுது. தாராளமா போகட்டும் சார், அப்படி தெரியுது. அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? விஜய் தான். நீங்க ஒரு தலைவரா ஏற்றுக்கிட்டு, ஒரு நபரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையிலான இயக்கத்துல ஒரு உயர் பொறுப்பை வச்சுக்கிட்டு இன்னொரு தலைவர் கிடைத்து விட்டார், அவரை கொஞ்சம் சிலாகிச்சு பேசுனீங்கன்னா இப்பயும் திரும்ப முதல்வர் ஆகணும். இருக்கட்டும் சார், கருத்தியல் ரீதியா 2 பேருக்கும் மோதல் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இவர் இருக்கிற அணியிலையும் விஜய் சொல்ற கருத்துக்கும் முரண்பாடு இருக்குங்கிறது சாதாரண ஒரு அரசியல் அறிவற்றவனுக்கு கூட தெரியும்ல. நல்லா தெரிஞ்சிருந்தோம். விஜயை புகழ்றீங்கன்னா உங்க நோக்கம் என்னன்னு கேள்வி வருமா, வராதா? ஆதவ் எங்க போன பெரிய தமிழ்நாட்டை புரட்டி போடுற முடிவாது. ஐயோ ஆதவ் விஜயோட சேர்ந்துட்டார், என்ன ஆக போகுதோ தமிழ்நாடு அரசியல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில நாள் கூத்து, அது அவருடைய உழைப்பு, அந்த உழைப்புக்கு அவர் கொடுக்குற அங்கீகாரம், அதை மக்கள் ஏத்துக்கிற பொறுத்து ஆதவனுடைய அரசியல் வளர்ச்சி கூடும். அது தனி மனிதர் சார்ந்தது. இந்த சமுதாயத்துக்கு அதனால என்ன இருக்கு? ஒரு மேடை, அதனுடைய பேச்சு, அதனுடைய விமர்சனம், அவ்வளவுதான். விஜய்க்கு அச்சப்பட்டுட்டு தான் அமைச்சர்கள் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறாங்க. இது சிறுபிள்ளைத்தனமானது. அதுல கொஞ்சமும் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மை போய் நீ சிறுபிள்ளைத்தனமானது, அவ்வளவுதான். இது ஏதோ அந்த மேடை பேச்சுக்காக சொன்னது, விஜயை புகழ்றதுக்காக சொன்னதை தான் நான் பாக்குறேன். வேங்கை வேல் விஷயத்துல இவங்க சொல்லிதான் இப்ப ஜெயலலிதாவோ கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ விஜய் வந்தது, விஜய் எதிர்காலத்தில் விஜய்னு ஒருத்தர் வருவார், அவர் அம்பேத்கர் இப்படி தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுவார், அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணிடணும், அப்படியா பண்ணாங்க? மராட்டியத்தில் அவர் பிறந்த மராட்டியத்தில் கல்லூரிகளுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அம்பேத்கர் கல்லூரிகள்ல பேர் வச்ச அரசாங்கங்கள் தான் திராவிட இயக்கத்து அரசாங்கம். ஆதவுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க சார். அப்படி வச்சுட்டாங்கிறதுக்காக ஜெயலலிதா பேரை மாத்தினாங்க. மேடை ஏத்த மாட்டாங்க, விஜய் தான் ஏத்துறாரு. நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுல பேசின ஒரு வார்த்தைக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு நான் ஆள் இல்லை. அந்த மேடை பேச்சுக்கு, விஜயை புகழ்றதுக்கு, அந்த புத்தகத்தை விற்கிறதுக்குன்னு பல காரணிகள் இருக்கு. ஒற்றை விரல் அதை கடந்துட்டு வெளியில வந்துடலாம். கருத்தியல் பேசிட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள், அது அப்படின்னு சொல்றது, அதுலயும் பேசுவதற்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஆதவனுடைய பார்வை. வரப்போற தேர்தலில் அவர் ஒரு கூட்டணி அமைச்சு, இல்ல இதே திருமாவளவனுடைய ஒரு தொடர்றாருன்னா விடுதலை சிறுத்தைகள் மேனிஃபெஸ்டோல சேருங்க, வரப்போற ஆட்சியில ஊழலே இருக்காது, ஊழல் ஏற்பட்டால் நான் பொறுப்பேற்கிறேன்னு முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் சொல்லட்டும் அப்படின்னு ஒரு வாசகத்தை சேர்க்க சொல்லுங்க. இல்ல அப்படி சொல்ல மறுக்கிற திமுக கூட்டணி விட்டு திருமாவளவனை வெளியே வர வைக்கட்டும். இல்ல அதை ஏற்க மறுக்கிற திருமாவளவனை விட்டு ஆதவ ஒரிஜினல் வெளியில வந்து புது அணியை உருவாக்கட்டும். நான் திருப்பி சொல்றேன், எந்த கருத்தையும் வெளியிடுகிற உரிமை ஆதவுக்கு இருக்கு. எங்க இருந்துகிட்டு பேசுறீங்கிறதா விமர்சனத்துக்குரியது. ஆதவ ஒரிஜினல் பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல
தொலைக்காட்சி ஊடகங்கள்ல இன்னொரு துணை பொதுச் செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய பேச்சை கேட்டு உடனடியா ஆதவ அர்ஜுனாக்கு எதிர் நிலைப்பாட்டுல இருந்து பேசுறாரு. விஜய்க்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாரு. கருத்தியல் தலைவர்னு விஜயை எப்படி சொல்லுவார் இவரு? திருமாவளவன் அவர்கள் இத்தனை வருஷமா உழைச்சிட்டு இருக்கும்போது அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. ஷானவாஸுக்கு புரிஞ்ச அந்த அரசியல் திருமாவளவனுக்கு புரியாமல் இருக்காது. நான் திரும்ப சொல்றேன், திருமாவளவன் இந்த விஷயத்தில் எடுக்க போற முடிவும் அவர் பெறுகிற தெளிவும் தான் அவர் மீதான நம்பகத்தன்மையை, அவர் மீதான தலைமை பண்பை, அவருடைய அரசியல் பயணத்தை கூட நம்பகத்தனமான அந்த அரசியல் பயணத்தை இவர் எடுக்க போற இந்த நடவடிக்கை தான் தீர்மானிக்கும். இனிமேலும் வெற்று அறிக்கைகள் வெளியிடுறதை திருமாவளவன் தவிர்க்கணும். பரிதாபகரமாக பார்க்கிறாங்க. திருமாவளவன் நான் பல வருஷமா பார்க்கிறவன். பரிதாபமா ஆமா, ஏன்னா அந்த அறிக்கையில் இருக்கிற வாசகங்கள் என்ன பண்ணியாவது ஆதவை காப்பாற்றணும் தான் பாக்குறாரே தவிர, ஒரு கட்சியில இருந்துட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடக்கிற ஆதவுக்கு எதிராக ஒரு வரி கூட அதில் இல்லை. ஒரு பத்திரிகையாளர் நான் பார்ப்பல, ஒரு அறிக்கை மற்றவங்க பாக்குறதுக்கு நாம பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு கட்டுப்பாடுகளை மீறுகிற ஆதவுக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஏமா நான் இப்ப போகலன்னு முடிவெடுக்கிறேன், நான் போகாத நிகழ்ச்சிக்கு நீ போகணுமான்னு இவர் கேட்டாரா? அவர் என்ன பதில் சொன்னார் அதை விலைக்கு சொல்லணும். சொல்லாத வரைக்கும் அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்போம் இல்லையா? ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுங்கிறாரு. அந்த கொள்ளையடிக்கிற ஆட்சியில நீங்க பங்கு கேட்குறீங்க. விஜய் சொன்னார்ல, எந்த ஆட்சியில் கொள்ளை நடக்கிறது விஜய் சொல்றாரோ அந்த ஆட்சியில பங்கு கேட்கிறார் ஆதவ். அவருடைய வார்த்தை நியாயமான, அவருடைய உணர்வுகள் நியாயமானதுன்னு திருமாவளவன் அதை என்டார்ஸ் பண்ணார். அப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கற தப்பு இல்லை, கொள்ளையடிக்கிற ஆட்சியில பங்கு கேட்கறது தான் உங்களுடைய நோக்கமா? அப்ப இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரேப்பா, அவரோடு மேடை ஏறுவது சரிதானான்னு திருமாவளவன் கேட்டாரா கேட்கலையா? அந்த வார்த்தைக்கு அந்த 8 பக்க அறிக்கையில தெளிவா விளக்கமே இல்லை. ஏன் ஆதவ அர்ஜுனாட்ட திருமாவளவன் கொஞ்சம் நீங்க சொல்ற தெரியல, அது இன்னும் நம்ம எதுவுமே உறுதிப்படுத்தாத போது அது வெற்று. திருமாவளவன் 30 ஆண்டு கால அரசியலை தொடர்ந்து பாக்குறவர் நீங்க, அந்த இதுல எல்லாரு மேலேயும் கொஞ்சம் சாஃப்டா தான் அவர் அணுகுவாரா இல்ல எப்படின்னு கேக்குறேன். இல்ல அப்படி இல்லை, ஒரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் இந்த மௌனம் இருக்குல்ல, திருமாவளவனின் இந்த வேடிக்கை பார்க்கிற அந்த கேரக்டர் கலந்த மௌனம் அவருடைய கட்சியை பலவீனப்படுத்திட்டு இருக்குங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். இனிமேலும் உணர்வார் நான் நம்புறேன். விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் குறித்து பேசினதை கடந்து மணிப்பூர்ல நடக்கக்கூடிய அவலங்கள், அதே போல இங்க வேங்கை வயல்ல நடக்கக்கூடிய அவலங்கள், இதையெல்லாம் அம்பேத்கர் இன்னைக்கு இருந்து பார்த்திருந்தா எவ்வளவு வேதனை பற்றிப்பாரு அப்படின்னு பேசுறாரு. இதுல ஒரு திரும்ப கூட கிள்ளி போடாத நீங்க மணிப்பூரை பத்தி பேசலாமான்னு கேட்கிறார். நியாயமான வார்த்தை தான். ஏன்னா அதுல இந்த அரசு போதிய நடவடிக்கைகளை வெளிப்படைத்தன்மையோடு எடுக்கலைங்கிற கருத்து இருக்கு. விஜயனுடைய அந்த ஆதங்கத்தை நானும் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க என்ன சார் பண்ணிருக்கணும்? நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வேங்கை வயல் விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு இந்த வெற்று தண்ணீருக்குள்ள நின்றுட்டு போட்டோ போடுறது, சம்பிரதாயத்துக்கு ஒரு ட்விட் போடுறது, இதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. அது சம்பிரதாயமா இல்ல வெற்று நடவடிக்கையா இருக்குமா? வேங்கை வயலுக்கு நீங்கள் ஒரு முறை போனீங்களா? இல்ல போக வேண்டாம். அந்த வேங்கை வயல் விவகாரத்தை பயன்படுத்தி வல்லூர் கூடத்துல ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தீங்களா? ஒரு ட்விட் போட்டிருக்கீங்களா? அது வரைக்கும் இது அர்த்தமற்ற சம்பிரதாய ட்விட் அல்ல. விஜய் எதை சம்பிரதாய ட்விட்டர்னு சொல்றாரோ அது இது அல்ல. ஏன்னா தன்னுடைய உள்ள கிடக்க இவ்வளவு வேதனையை உள்ள வச்சிருக்கிறார் வேங்கை வயலுக்காக. ஒரு அறிக்கை விட்டீங்களா? இந்த மேடையில் ஏறுற வரைக்கும் அது மௌனமாவே இருக்கணுமா? சொல்லுங்க சார். அரசியலுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் தெரியுமா? சில வருஷத்துக்கு முன்னாடி பேட்டியில சொன்னேன், ஒரு சத்யராஜ் கிட்டேயோ சூர்யா கிட்டேயோ விக்ரம் கிட்டேயோ நம்ம எதையும் எதிர்பார்க்கல. அவங்கெல்லாம் பஞ்சுவசனம் பேசல, இல்லை அரசியலுக்காக சினிமாவுக்காக பேசியிருந்தா கூட வெளியில பொது மேடைகளை அரசியல் பேசினதே இல்லை, நம்ம எதிர்பார்க்கவும் மாட்டோம். ஆனா சினிமாவிலையும் பஞ்சுவசனம் பேசி அது தொடர்பான பொது மேடைகள்ல அரசியலுக்கு வருவேங்கிறதையும் மறைமுகமா சொன்ன விஜய் கிட்ட அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில சமூக பார்வை கலந்த கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம்னு சொன்னோம். இப்ப வேங்கை வயல் நடந்த போது நான் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க மனுஷனா தானே இருந்தீங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல ஒரு அபிமானம் இருந்தவங்க, அப்படி ஒரு நபரா தானே நீங்க இருந்தீங்க. திடீர்னு ஒண்ணு நீங்க மாறலையே. இயல்புலேயே உங்களுக்கு அந்த குணம் இருக்கு, நான் மதிக்கிறேன், பாராட்டுறேன். வேங்கை வயல் விவகாரத்துல திமுகவினுடைய இந்த மௌனத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு வடிவத்தில் இவங்க கருத்தை சொன்னீங்களா? அதுதான் நேற்று கிடைச்ச மேடையில பேசியிருக்காரு. அப்ப இது வரைக்கும் ஏன் காத்திருந்தீங்க? அப்ப இந்த மேடை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? திமுகவை சுட்டி காட்டணும், குத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் உங்க நோக்கமா? இல்ல வேங்கை வயல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும் நோக்கமானா? இந்த நேரம் தவறுங்கிற தாமதம்னு சொல்றேன், சரிதானா? ஆனாலும் கூட அந்த எல்லோரும் கவனிக்கிற அந்த மேடையில அந்த விவகாரத்தை சுட்டி காட்டினதுல ஒரு பத்திரிகையாளராக எனக்கு சந்தோஷம்தான். அரசின் காதுகளுக்கு அது இனிமேலாவது ஒழிக்கோ இல்லை ஏதாவது தவறு நடந்தால் முதலமைச்சர் கூப்பிட்டேப்பா அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்க, என்னதான் நடந்துச்சு, கலந்தது யாரு, கலந்தது நிஜமா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு கூப்பிட்டு நேரம் எப்பயோ அந்த மீட்டிங் நடத்திருக்கணும். அவர் நடத்தல, நானும் ஒத்துக்கிறேன். விஜயனுடைய அந்த ஆதங்கம் எந்த மேடையில எந்த நேரத்தில் எதிரொலிக்குது? அப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வர வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பீங்களா? இப்போ இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்குது, அடுத்த மாதம் நடக்குது. ஆனால் 3வது மாதம் தான், அடுத்த பிப்ரவரியில தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
தலைவர் அப்பதான் பேசுவார்னா என்ன சார் அரசியல்? இதுதான் நீங்க அரசியல் பண்ற லட்சணமா? சொல்லுங்க சார். அப்போ ஒரு ட்விட்டர்ல சொல்லுங்க, ஒரு அறிக்கையில சொன்ன சம்பிரதாயம் எனக்கு பிடிக்காது, ரைட்டு. அங்கே மழைக்காலத்துல இருந்து நான் வந்தா கூட்டம் கூடுன்னு சொல்றீங்க. நீங்க எப்ப வந்தாலும் கூட்டம் கூடும். செல்வாக்குடைய விளைவு அதுதான். கான்ட்ரோவர்சிஸ் வந்தனால இப்ப அந்த சம்பிரதாயம் அப்படின்னு பேசுறாரா? இல்ல அதை ஜஸ்ட் அதுல ஒரு விமர்சனம் வந்துச்சு, அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்ற. எத்தனை நாள் நீங்க வீட்டுல முடங்கி இருப்பீங்க? எவ்வளவு பேரை வர வைப்பீங்க? கணவனை இழந்த, மனைவியை இழந்த, குழந்தைகளை இழந்த, உறவுகளை இழந்த ஒரு நிகழ்ச்சி காலங்காலமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர வைப்பீங்களா? சொல்லுங்க சார். நீங்க துக்க வீட்டுக்கு போனாலும் கூட்டம் கூடும். பிரபலமா இருக்கனுடைய வரமும் அதான், சாபமும் அதான். அதையெல்லாம் தாண்டி தான் சார் நீங்க அரசியல் பண்ணணும். அரசியலுக்கு வந்துட்டா சில விஷயங்களுக்கு நீங்க தயாரா தான் இருக்கணும். இந்த மனப்பான்மை தவறு. அது ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பண்றது. அது எது போட்டோ ஷூட்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. புரியுதா? சரி, இது போட்டோ ஷூட் மாதிரி நினைப்பாங்கன்னா எதுக்காக நீங்க உதவி கொடுத்தது? எதுக்கு போட்டோ எடுத்து டிவிக்கு அனுப்புறீங்க? எதுக்கு சார்? நானும் வேற வழி இல்லாம சில விஷயங்கள் பண்ண. அறிக்கையில சொல்லிட்டு விடுங்க. சொல்லுங்க. இல்ல நான் இந்த கூட விஜய்க்கு விளம்பரமா இருக்கும். ஆனந்த் நீங்களே உங்க பேர்ல, கட்சி பேர்ல ஒரு அறிக்கை விடுங்க. பாதிக்கப்பட்ட 200 குடும்பங்களை வரவழைத்து நிதி உதவி கட்சியின் சார்பில் வழங்கப்பட்டது. தலைவர் விஜயே வழங்கினார். ஒரு பிரஸ் ரிலீஸை கொடுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியான எதுக்கு போட்டோ வெளியிடுறீங்க? இதுவும் சம்பிரதாயம் தான். நிஜமான உதவி என்ன தெரியுமா? விஜய் உதவி பண்ணான்னு தெரியாம உதவி பண்றதுதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு விஜய் கிட்ட, மற்றவங்க கிட்ட இல்லாத நேரமே விஜய் கிட்ட மட்டும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா ஏதோ இவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியானது. அப்ப சராசரி ஆளா விஜய் வராரோன்னு தான் எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம். அதனால நான் இதை சொல்றேன். தினந்தோறும் கொடுமைகள் நடக்குது. பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்குது. பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக கொடுமை நடக்குது. பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது. இதெல்லாம் மாறணும்னா நடக்க வேண்டியது ஒரு சின்ன மாற்றம் தான். அது என்னன்னா, ஒரு நல்ல அரசு அமையணும் அப்படிங்கிறாரு. அவர் சொன்னோடனே அந்த கூட்டமே தாவேக்கான்னு கத்துறதெல்லாம் ரைட். இதை மக்கள் ஏத்துக்கிட்டா தாராளமா ஒரு நல்ல அரசு, புதிய அரசு அவர் அமைக்கட்டும், வாழ்த்துக்கள். அதுக்கு தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படி. ஆனால் அந்த அரசு அமைப்பது அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டோ, சினிமா தனத்தை என்ன கைவிடாமையோ, இல்ல ஏதோ ஒரு சில நியாயமான காரணங்கள் எதுவா இருந்தாலும் உள்ள நீங்க உங்களை பூட்டி வச்சுக்கிட்டு நான் திடீர்னு வருவேன், என்னை ஆட்சியில உட்கார வைக்கணும்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. சரிதானா? எல்லாமே சம்பிரதாயம் கிடையாது. அப்படி இப்ப சம்பிரதாயம் நீங்க நினைச்சீங்கன்னா திரும்ப சொல்ற, நீங்கள் போட்டோ வெளியிட்டதும் சம்பிரதாயம் தான். அதை வெளியே தெரியாம செஞ்சிருக்கணும். விஜயகாந்த் செய்யாத உதவியா? எத்தனை உதவி தெரியுமா உங்களுக்கு? பல நடிகர்கள். அஜித் செய்யாத உதவியா? அரசியலுக்கே வர விரும்பாத, வருவேன்னு இதுவரைக்கும் சொல்லாத அஜித் எவ்வளவு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியுமா? அப்ப நான் தப்பு சொல்லல. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, இதெல்லாம் செய்யுங்க. பட் எல்லாத்தையும் சம்பிரதாயங்கிற போர்வைக்குள்ள போர்த்திக்கிட்டு உங்களுடைய வேறு காரணத்தை இதுல திணிக்காதீங்க. மக்களை சந்திப்பதில் உங்களுக்கு இருக்கிற வேற சில தயக்கங்களுக்காக ஒரு அர்த்தமற்ற, சாரமற்ற ஒரு காரணங்களை இனிமேலும் சொல்லாதீங்க. இங்க இருக்கிற அரசுதான் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத அரசுங்கிறாரு. மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை உதவி, சமூக நீதி, சரியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. இல்ல, மாநாட்டுல பேசின பேச்சை விட திமுக மீதான விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். ஸோ தன்னுடைய அரசியல் பாதை இன்னும் கொஞ்சம் வலுவா தேர்ந்தெடுக்கிறார், அழுத்தமா தடம் பதிக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு தான். இல்ல, கூட்டணி கட்சிகளை நம்பியே இருக்கிறாங்க தான் சொன்னேன். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குன்னு சொல்றேன். அப்படி கூட்டணி உடையாமல் அவர் தக்க வைத்தால் கூட அந்த கூட்டணி மைனஸா மாறும்னு சொல்றாரு இல்லையா? ஒன்னே ஒரு மக்கள்ன்றல கொஞ்சம் ஒரு கேப் விட்டு தான் மக்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நானும் அதை பார்த்தேன். அந்த கூட்டணியை நான் உடைச்சு காட்டுவேங்கிற அர்த்தமும் அந்த இடைவெளியில நான் பார்த்தேன். உடைச்சு காட்டட்டும். உடைக்கவே முடியலனா கூட வலுவான கூட்டணி இருந்தால் கூட அது எத்தகைய கூட்டணி மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி இந்த ஆட்சிக்கு மாற்றா அவர் கொண்டு வந்தாருன்னா நமக்கு சந்தோஷம் தான், வாழ்த்துக்கள் சொல்லுவோம். உடனே தற்கூரிங்கிற விமர்சனத்தெல்லாம் அமைச்சர் வைக்கிறாரு சேகர் பாபு அவர்கள். இல்ல, அது திமுகவின் விமர்சனமா நான் பார்க்கல. திமுக தலைமை என்ன சொல்றாங்கன்னு நான் பார்க்கணும். நிறைவா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம், வழக்கம் போல மாநாட்டில் சொன்ன மாதிரி அதையே அம்பேத்கர் நிகழ்ச்சிக்கு கூட வர முடியாத அளவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு திமுக இந்த கூட்டணி கட்சிகள் சார்பா என்ன அழுத்தம் கொடுத்திருக்க முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க மனசு என் கூட தான் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற. அம்பேத்கர் நிகழ்ச்சிக்கு கூட அப்படின்னா அம்பேத்கரை பெருமைப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு கூட அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மேடையில் அது மட்டும் தான் நடந்துச்சா? திமுகவை விமர்சிப்பது தான் அம்பேத்கரை பெருமைப்படுத்துவதா? சொல்லுங்க சார். எதுக்காக அம்பேத்கரை கொண்டு போய் ஒரு திமுக எதிர்ப்புல சுருக்குறீங்க சார்? அம்பேத்கர் எவ்வளவு பெரிய தலைவர், எதுக்காக திமுக எதிர்ப்புங்கிற சங்குக்குள்ள போய் அவரை திணிக்கிறீங்க? விஜய் பேசுவது பக்கா அரசியல். அந்த அரசியலுக்கு பதிலடி தர வேண்டியது திமுகவின் கடமை. ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் வந்திருந்தா ஆதவ் அர்ஜுனா அவர்கள், விஜய் அவர்கள் 2 பேரும் இந்த அரசியல் பேசினதுங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்குமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் வலுவாகவும் பேசப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு முடிவெடுத்து தான் திரும்பவே அந்த மேடையில் ஏறி இருப்பார்.
என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.